இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளிருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு செல்லுங்கள் என்று அவர் சொன்னதை நான் வாசிக்க கேட்டோம். உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு செல்லுங்கள், அங்கே ஒரு கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள். அது குட்டியுடனே கட்டப்பட்ட கழுதையை காண்பீர்கள். அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். பெத்பகே, பெத்தானியா என்ற கிராமங்களின் வழியாக அவர்கள் வருகிறார்கள். பெத்தானியா என்ற கிராமம் இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்த ஒரு குடும்பம் வாழ்ந்த ஒரு கிராமமாக இருக்கிறது. பெத்தானியாவுக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கடி வரக்கூடியவராக அங்கே காணப்படுகிறார். பெத்தானியா என்பது ஹவுஸ் ஆஃப் ஃபிக், அது அத்தியின் வீடு என்று அர்த்தப்படக்கூடியது. பெத்பகே என்பது ரைப்பன் ஃபிக், ஹவுஸ் ஆஃப் ரைப்பன் ஃபிக், அங்கே பறிக்கப்பட்ட, ரைப்பன்னா பழுத்த என்று அர்த்தப்படக்கூடியதும், அங்கே அத்தியின் வீடு என்றும் பழுத்த அத்தியின் வீடு என்றும் அந்த கிராமங்கள் அர்த்தப்படும்படியான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த கிராமம் அது எருசலேமுக்கு அருகாமையிலும் அது ஒலிவ மலைக்கு அருகேயும் இருக்கக்கூடிய கிராமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எருசலேமுக்கு அருகேயும் அது ஒலிவ மலைக்கு பக்கத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். எருசலேமுக்கு பக்கத்திலும் ஒலிவ மலைக்கு அருகான கிராமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெத்தானியா கிராமத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது அங்கே இயேசு மிகவும் நேசித்த ஒரு குடும்பம் அங்கு இருந்தது என்றும், அது எருசலேமுக்கு பக்கத்தில் இருந்தது என்றும், அது ஒலிவமலைக்கும் அது அருகாமையில் இருந்தது என்றும் அங்கே வாசிக்கிறோம். இந்த எருசலேம் என்பதும் இந்த ஒலிவமலை என்பதும் மிகவும் நாம் கரிசனையாக படித்துக் கொள்ளக்கூடிய முக்கியம் வாய்ந்த இடங்களாக இருக்கிறது. இந்த பெத்தானியா என்ற கிராமம் அது எருசலேமுக்கு அருகிலும் ஒலிவமலைக்கு அங்கே எருசலேமுக்கு பக்கத்திலும் ஒலிவமலைக்கு அருகிலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் நகரத்தை குறித்தும் இந்த ஒலிவ மலையை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த பெத்தானியாவிலே தேவன் நேசித்த ஒரு குடும்பம் இருந்தது, நாம் அறிந்திருக்கிறோம். அது லாசருவின் குடும்பம். அங்கே பெத்தானியாவில் இருந்த குடும்பம் அது லாசருவின் குடும்பம். லாசருவுக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள், மரியா, மார்த்தா என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த லாசருவின் வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் என்றும், அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்ட லாசருவின் வீடு அந்த பெத்தானியாவில் இருந்தது என்றும், அவருடைய பாதத்திலே இருந்த அவருடைய சகோதரியின் வீடு அவருடைய பாதத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அங்கே பணிவிடை செய்யக்கூடிய மார்த்தாலும் அங்கே இருந்தார் என்றும் இந்த பெத்தானியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பெத்தானியா என்பது இயேசு கிறிஸ்து இருந்த, விரும்பிய, நேசித்த ஒரு குடும்பம் இருந்த இடம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் என்பதையும், அங்கே மார்த்தால் அவருக்கு பணிவிடையின் ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் என்பதையும், இங்கே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய பாதத்தில் இருந்ததும் தான் இந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய வலுவை சேர்க்கக்கூடிய வேத பகுதிகளாக இருக்கிறது. நீங்கள் அது எங்கே இருக்கிறது? அது அவருக்கு எதிராக இருக்கிறது. நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு போகுங்கள் என்றால் கிறிஸ்துவை முன்னிறுத்தின ஒரு கிராமம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறது என்றால் அவரை முன்னாக வைத்திருக்க, பிஃபோர் ஹிம், அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கிராமம் என்று சொல்கிறார். நமக்கு முன்பாக எதிரே இருக்கக்கூடிய இந்த தமிழ் பதத்துக்கு முன்பு என்றும் அர்த்தம். எதிர்மறை அல்ல, அது எழுத்தின்படி முன்பாக இருக்கக்கூடிய கிராமமாக நாம் அதை பார்க்கிறோம். அந்த கிராமத்துக்கு போய் அங்கே கட்டி இருக்கிற கழுதையை என்னிடத்தில் அவிழ்த்து கொண்டு வாருங்கள், கழுதையும் அதன் குட்டியும் காண்பீர்கள், அதை என்னிடத்தில் அவிழ்த்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பெத்தானியா என்னும் கிராமம் அது எருசலேமுக்கு பக்கத்திலும் எருசலேமுக்கு அருகாமையிலும் அங்கே ஒலிவமலைக்கு பக்கத்திலும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த எருசலேம் என்பதும் இந்த ஒலிவமலை என்பதும்
தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிழலாற்றமான 2 பக்கங்களாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எருசலேமில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட இடத்தின்படியான ஒரு பகுதியாக எருசலேம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பெத்தானியாவுக்கு அருகான இந்த எருசலேமில் தான் தேவனுடைய ராஜ்யம், ஆவிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையடைந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர்களை எருசலேமிலே காத்திருக்கும்படியாக சொல்லுகிறார். எருசலேமிலே காத்திருந்தவர்கள் அந்த மேல் வீட்டிலே 120 பேர் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினதினாலே அந்த இடத்தில் தான் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்ட இடமாக எருசலேம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எருசலேமில் இருந்துதான் இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியும் அவருடைய சபையும் பரம்பி இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய சுவிசேஷம் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவரை சிலுவையில் அடைந்த யூதர்களிலே அவரை சொந்த ஜனங்கள் என்று வந்தாரே தள்ளினவர்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளி அன்பின் குமாரனின் ராஜ்யத்தின் ஸ்தாபகம் என்பது எருசலேமிலே நிறைவேறப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எருசலேமில் தான் தேவனுடைய ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு எருசலேம். அதற்கு அருகில் தான் இந்த பெத்தானியா என்னும் கிராமம் இருக்கிறது. அவனை ஆரம்பிக்கும்படியாக ஒலிவமலையும் அதற்கு அருகாமையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒலிவமலையில் தான் நீங்கள் கண்ட இயேசு, உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் அதை போலவே அவர் வந்து இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்ற வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட ஒலிவமலை இருக்கிறது. இந்த ஒலிவமலையின் மேல் தான் இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்க போகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தேவனுடைய ராஜ்யமாகிய புதிய ஏற்பாட்டு சபையை, அன்பின் குமாரனின் ராஜ்யமாகிய புதிய ஏற்பாட்டு சபையை ஸ்தாபித்த ஒரு எருசலேமும், இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயம் பெற்று தம்முடைய 1000 பரிசுத்தவான்களோட இறங்கி அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். முழு ராஜ்யமும் நம்முடைய கர்த்தருக்குரியதாக மாறிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் 1000 தூதர்களோட 1000 பரிசுத்தவான்களோட இறங்கி ஒலிவமலையின் மேல் தம்முடைய பாதத்தை வைத்து இந்த பூமியில் உள்ள சகல அரசாட்சிகளையும் அவர் ஜெயம் பெற்று தம்முடைய ராஜ்யத்தை அந்த சகல ராஜ்யங்களும் அவருடைய ராஜ்யமாக மாறக்கூடிய வாக்குத்தத்தம் ஒலிவமலையிலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. இந்த பெத்தானியாவிலே இயேசு வந்து இருந்த அன்பான குடும்பம் என்பது அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அங்கே அவருடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொண்டார்கள். அங்கே ஒரு பணிவிடையின் ஊழியமும் நடந்தது. இந்த கிராமம் எருசலேமுக்கு பக்கத்திலே அருகாமையிலும் அங்கே ஒலிவமலைக்கு பக்கத்திலும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. எருசலேமும் ஒலிவமலைக்கும் அது மிகவும் நெருக்கமான ஒரு கிராமமாக காணப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எருசலேமிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது என்றும் இந்த ஒலிவமலையில் தான் இயேசு கிறிஸ்து இறங்கி இந்த உலகத்தின் ராஜ்யங்களை நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யமாக மாற்றப் போகிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெத்தானியாவிலிருந்து அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் அந்த கழுதையும் அதன் குட்டியையும் கண்டு அதை அவிழ்த்து கொண்டு அவரிடத்துக்கு வந்தார்கள். அவர் கழுதையின் மேல் அல்ல, கழுதை குட்டியின் மேல் ஏறி அவர் பவனி போகக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கழுதையும் குட்டியாகிய மரியும் அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன இடத்திலே அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி அவர் பவனி போனார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படி அவர் இந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி அவர் பவனி போனார் என்றால், கழுதைக்கு அந்த குட்டி சொந்தம், ஆனால் இந்த குட்டிக்கு ஒன்றும் சொந்தமில்லை என்ற இடத்தில் தான் அந்த குட்டியின் மேல் அவர் ஏறி பவனி செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் எந்த குடும்பத்தில் போய் தங்கி இருந்தாரோ அந்த குடும்பத்திலும் பெண் கொல்லவும் இல்லை கொடுக்கவும் இல்லை என்ற முறையின்படி அங்கே மரியாளும் மார்த்தாலும் திருமணம் ஆகாத இடத்தில் தான் இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது திருமணம் செய்யக்கூடாது என்ற உபதேசத்தை நாம் கொண்டு வராதபடிக்கு அவர்களுக்கு 2 வீடுகளும் இல்லை, தாயும் தகப்பனும் இல்லாத அந்த வீட்டில் தான் இயேசு இருந்தார். இவர்கள் கட்டி கொடுத்து அங்கு ஒரு குடும்பமும் இல்லாத ஒரு குடும்பம். இதை நாம் பூமியிலிருந்தும் மனுஷரிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு
அடையாளத்துக்கு நாம் அதை போதனையாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவர்களுக்கு தாயும் தகப்பனும் இல்லை, இந்த இவர்களுக்கு வேறு உறவுகளும் இல்லை என்ற இடத்திலே முழுவதும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தது. அதனால்தான் நீர் மிகவும் நேசித்த உடைய லாசரு வியாதியா இருக்கிறான் என்று அவருக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. அவர் மிகவும் நேசித்தார், அவர்களும் அவரை மிகவும் நேசித்தார்கள். அவரையே முழுவதும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த லாசருவின் குடும்பம் இந்த பெத்தானியாவிலே இருந்தது என்பதை நாம் தெரியும். இந்த கழுதை குட்டியின் மேல் அவர் ஏறுவதற்காக கொண்டு வந்த இடத்திலே அந்த கழுதையின் மேல் எல்லோரும் வஸ்திரங்களை விரித்தார்கள். அந்த கழுதைக்கு முன்பாகவும் வஸ்திரங்களை விரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கழுதையின் மேல் அவர்கள் வஸ்திரங்களை விரித்து அவர்கள் பாட்டுக்களை பாடினார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அந்த கழுதையின் மேல் வஸ்திரங்களை விரித்தார்கள் என்பது தேவ நீதியை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வஸ்திரம் என்பது தேவ நீதி. நம்முடைய சுயநீதியை நாம் சார்ந்து இராதபடிக்கு தேவ நீதியை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சுயநீதியை உடையவனாய் நான் இராதபடிக்கு கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே, இந்த வஸ்திரங்கள் தேவ நீதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கழுதையை கொண்டு வந்து அங்கே அதன் மேல் வஸ்திரத்தை போட்டார்கள். தேவ நீதியை அவர்கள் அடைந்து. இந்த கழுதை இருவழி சந்தையிலே கட்டப்பட்டு இருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இருவழி சந்தையிலே கட்டப்பட்டிருந்த கழுதையை எனக்காக அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி அனுப்பினபடி சீஷர்கள் அதை செய்தார்கள். நீங்கள் அவிழ்க்கும் போது யாராவது கேட்டால் இது கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. மனிதனை தேவன் சிருஷ்டித்த நாளிலே அவனுக்கு ஒரு சுயாதீன சித்தத்தையும் ஒரு தெரிந்து கொள்ளுதலின் உரிமையும் தேவன் தந்திருந்தார் என்பதுதான் இந்த இருவழி சந்தையாக இருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளுதலின் உரிமை, ஒரு சுயாதீன சித்தம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆதாமை அவர் சிருஷ்டித்து தோட்டத்திலே அவர் வைத்து அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியையும் அங்கே நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் அங்கே தோட்டத்தின் நடுவே வைத்திருந்தார். ஆனால் அவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் உரிமையின்படி, அவனுடைய சுயாதீன சித்தத்தின்படி அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசியாதபடிக்கு அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து அவன் தோட்டத்தை இழந்து போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக ஜீவ மார்க்கம் மரண மார்க்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பாக நீதியும் அநீதியும் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பாக இருளும் வெளிச்சமும் இருக்கிறது. நமக்கு முன்பாக நன்மையும் தீமையும் இருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்பது நம்முடைய பக்கத்திலே நமக்கு ஒரு சுயாதீனமும் ஒரு தெரிந்து கொள்ளுதலின் உரிமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோட்டத்திலே ஆதாம் அங்கு தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை அவர்கள் தவறாக பயன்படுத்தி தங்களுடைய சுயாதீன சித்தத்தினாலே அவர்கள் தோட்டத்தை இழந்து போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தின் கனியும் இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருக்கிறது. அவர்கள் எதை புசித்தார்கள் என்றால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தான் அவர்கள் புசிக்கும்படியாக இருந்தார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனி அவர்கள் புசிக்க கூடாது என்றால் தேவன் ஏன் அங்கு வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவனிடத்தில் இருந்து தீமை வராது, தேவனிடத்திலிருந்து நன்மைதான் வருகிறது. தேவன் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவன் தன் இச்சையின்படி இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் தீமையினாலே நம்மை சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லுகிறார். அப்ப அந்த பழம், அந்த மரம் தீமையானதை கொடுக்கும் என்றால் அவர் ஏன் அங்கு வைக்க வேண்டும்? இருக்கு இல்லையா? அது புசிக்க வேண்டிய கனிதான். ஆனால் காலத்துக்கு முன்பாக அவர்கள் புசித்தார்கள் என்பதுதான் தவறு. எபிரேய நிருபக்காரர் 5ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே நன்மை தீமை அறிகிறது என்பது பலமான ஆகாரம், அது பயிற்சியினாலே முயற்சி செய்யத்தக்க ஞானேந்திரங்களையுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இவன் வளர்ச்சிக்கு பின்பாக தேவன் குறித்த காலத்தில் தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்கவனாக அவன் வளர வேண்டுமே தவிர அதற்கு முன்பாக அவர்கள் பறித்து புசித்ததுதான் அவர்களை தீமை என்ற இடத்துக்கு கொண்டு போய்விட்டது. இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்ற எச்சரிப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மீறியும் தன் சுயாதீனத்தினாலே அவன் மரணத்தை சந்தித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதாமுடைய வாழ்க்கையிலே 2ஆம் மரணம் முதலாவதாகவும், முதலாம் மரணம் 2ஆவதாகவும் வந்தது என்று நாம் பார்த்திருக்கிறோம்.
தேவனை அவன் உள்ளான மனிதனிலே அந்த மரணத்தை அவன் சந்தித்தான். சரீர பிரகாரமான மரணம் அல்ல, உள்ளான மனிதனிலே அவன் ஒரு மரணத்தை சந்தித்து தோட்டத்தை இழந்து போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இவர்களுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் சுயநீதியாக அவர்கள் அத்தி இலைகளை பறித்து கட்டி கொண்டாலும் அந்த சுயநீதி என்பது ஒரு நிலையான நீதி அல்ல என்பதற்கு அடையாளமாக அந்த இலைகள் வாடி போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு பலியை செலுத்தி அவர்களுக்கு தோல் உடைகளை கொடுத்தார். தோல் உடைகளை கொடுத்து அவன் எடுக்கப்பட்ட மண்ணை அவன் பண்படுத்தும்படியாக அவனை தோட்டத்துக்கு வெளியே அனுப்பினார். தோட்டத்துக்கு காவல் மண்ணை பண்படுத்து என்றால் அவன் தன்னை பண்படுத்த வேண்டும் என்று அர்த்தப்படுகிறதாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதுக்கு பின்பாக அவனுடைய சந்ததியிலும் காயின் ஆபேல் என்ற இடத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தால் காயின் நிலத்தில் பயிரிடுகிறதை அவன் தெரிந்து கொண்டான். ஆபேலோ மந்தை மேய்க்கிறதை அவன் தெரிந்து கொண்டான். அவர்கள் அங்கே மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளை புசிக்கக்கூடிய வழக்கம் அன்றைக்கு இல்லை. வஸ்திரத்துக்காகவும் பலிக்காகவும் தான் அவர்கள் வளர்த்தார்கள் என்ற இடத்திலே அவன் பலியின் சிந்தையுடையவனாக இருந்தான். ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் தாய் தகப்பன் தங்கள் சாட்சிகளை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆபேல் தேவனை குறித்த அறிவிலே கருத்துள்ளவனாக இருந்து அந்த பலியின் சிந்தையை அவன் எடுத்துக்கொண்டதினால்தான் அங்கே காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காயினையும் அவனுடைய காணிக்கையும் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காயினை என்பது காயின் தேவனை குறித்த அறிவு என்பதாக இருக்கிறது. காயினுடைய பலி என்பது தேவனுடைய அன்பு என்பதாக இருக்கிறது. காயின் தேவனை அறியாதபடிக்கு அவன் செலுத்தின பலியிலே அவருடைய அன்பு இல்லை, அவரை பற்றிய அன்பு இல்லை. அவரை பற்றிய அறிவு இருந்தால்தான் அவரை பற்றிய அன்பு இருக்க முடியும் என்பதாக இருக்கிறது. ஆனால் ஆபேலையும் அங்கீகரித்தார், ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் என்றால் ஆபேலை என்பது அவன் தேவனை அறிந்த பக்கமாகவும் ஆபேலுடைய காணிக்கை என்பது அவரை அன்பு கூறக்கூடிய பக்கமாகவும் இருக்கிறது. ஆபேல் தேவனை அறிந்திருந்தான், ஆபேல் தேவனை அன்பு கூர்ந்தான் என்ற பக்கத்திலே தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனில் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு சுயாதீனமும் ஒரு தெரிந்து கொள்ளுதலின் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஈசாக்குடைய வீட்டிலே 2 பேர் பிறந்தார்கள். ஆனால் சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து ஏசா அறிவற்றவனாக இருக்கிறான், அதை அற்பமாக எண்ணுகிறான். தகப்பனுடைய ஆசீர்வாதம் தனக்கு வரும் என்ற மமதையிலே அவன் தெரிகிறான் அல்ல, அதை குறித்த கருத்து இல்லாததினாலே அவன் அங்கு சேஷ்டபுத்திர பாகத்தையும் இழந்து போகிறான், அங்கே ஆசீர்வாதத்தையும் இழந்து போகிறான். ஆனால் யாக்கோபு கருத்துள்ளவனாக இருந்து சேஷ்டபுத்திர பாகத்தையும் அவன் விலைக்கிறையும் கொடுத்து வாங்கி கொண்டான், ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக் கொண்டான். அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான் என்று தகப்பன் சொல்லிவிட்டான். 3 சந்தேகமான கேள்விகள் கேட்கப்பட்டாலும் கூட அவன் ஆசீர்வாதத்தை பெறாமல் போகவில்லையே. இவன் 3 முறை அழுதாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற இடத்துல முடிவடையும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை குறித்த கருத்துள்ளவர்களாக கரிசனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது இந்த வேத பகுதிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அங்கே யோனாவுக்கு முன்பாக தர்சீசின் கப்பலும் இருக்கிறது, நினிவேயின் கப்பலும் இருக்கிறது. நினிவேவுக்கு போக சொல்றார், நினிவேயின் கப்பலும் இருக்கிறது, தர்சீசின் கப்பலும் இருக்கிறது. பணப்பை இவனிடத்தில் இருக்கிறது, இவர் தான் டிக்கெட் எடுக்கணும். பயணச்சீட்டை எடுக்கக்கூடிய நபர் அவருடைய இஷ்டத்தின்படி அவருக்கு ஒரு சுயாதீனமும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் உரிமையும் இருக்கிறது. ஆனால் அவர் அதை எப்படி தெரிந்து கொண்டார்? நினிவேவுக்கு போவதற்கு பதிலாக தர்சீசுக்கு அவர் போகும்படியாக அவர் முடிவெடுக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு பதிலாக அங்கே மரணத்தை விளைவிக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர்கள் புசித்தார்கள். புசிக்க கூடாத காலம் அது, அதை புசித்தார்கள் என்பதை நாம் தெரிந்து, எதை நாம் தெரிந்து கொள்கிறோம், எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவனுக்குரியவைகளை தெரிந்து கொண்டு தேவனுக்குரியவைகளை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த பவனியின் நாட்களிலும் இவர் பவனியாக அங்கு ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்.
அந்த கழுதையின் மேல் அங்கு போடப்பட்ட துணிகள் தேவநீதி. தேவநீதியை அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட யூதர்கள் முழுவதும் அழைக்கப்பட்ட நீதி மார்க்கம் என்று பவுல் சொல்லுகிறார். நீதி மார்க்கத்தை அடைந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீதியை அடைந்து கொள்ள முடியவில்லை. காரணம், தங்களுடைய கிரியைகளின் மேல் அவர்கள் வைத்த நம்பிக்கை, தேவனை பற்ற விசுவாசத்திலே அவர்களுக்கு இல்லை. தங்களுடைய கிரியைகளிலே அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். தங்களுடைய கிரியைகளினாலே அந்த நீதியை அடைந்து விட முடியும் என்று நினைக்கிறார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் அதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் அவர்களை நீதிக்கு உட்படுத்தவில்லை. நியாயப்பிரமாணத்தினாலே அவர்கள் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்று கொண்டு வருகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவரும் நீதிமான் ஆகிறது இல்லை என்று கொண்டு வருகிறார். அது இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினால் தான் அந்த நீதியை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று கொண்டு வருகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் ஏன் அந்த நீதியை அடைந்து கொள்ளவில்லை என்றால், முழுவதும் நிறைவேற்றுவது மனிதனால் கூடாததாக இருந்தது. மனிதனால் எல்லா நீதியையும் அங்கு நிறைவேற்ற முடியவில்லை. ஒன்றை மீறினாலும் எல்லாவற்றையும் மீறி அவன் பாவம் செய்ததாக போகிறது. இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் நிறைவேற்றக்கூடிய இடத்திலே வருகிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலையாக்கிற்று. ஏனென்றால் மனிதன் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்ற இடத்திலே நியாயப்பிரமாணம் நீதியுள்ளதுதான், நியாயப்பிரமாணம் நல்லதுதான், நியாயப்பிரமாணம் நல்லது, நியாயப்பிரமாணம் நீதியுள்ளது, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது என்று ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன அதே பவுலப்போஸ்தலன் நன்மையானதினாலே எனக்கு மரணம் உண்டாயிற்றோ என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். அது நன்மையானதுதான், அது ஆவிக்குரியதுதான், அது நீதிக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் என்னதென்று நான் அறியாமல் இருந்திருப்பேன். நியாயப்பிரமாணத்தினாலே நீதி என்னதென்றும் பாவம் என்னதென்றும் அநீதி என்னதென்றும் நான் அறிந்து கொண்டேன். ஆனாலும் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நாங்கள் இல்லை என்று கொண்டு வருகிறோம். என் மனதின் பிரமாணம் இருக்கிறது, என் அவயவங்களிலே காணப்படுகிற அங்கே பாவ பிரமாணம் இருக்கிறது, அங்கே மரண பிரமாணம் இருக்கிறது என்று அவர் அங்கே வரிசையாக சொல்றார். என் மனதுக்கு விரோதமாக போராடுகிற பாவ பிரமாணம், என் அவயவங்களிலே காணப்படுகிற பாவ பிரமாணம், அங்கே தீமை உண்டு என்கிற பிரமாணம், மரண பிரமாணம், இதையெல்லாம் ஜெயிக்கும்படியாக கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஆவியின் பிரமாணத்தை அவர் அடைந்து கொள்கிறார். இந்த நீதி மார்க்கம் என்ற இடத்திலே அழைக்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், மேசியாவுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவரை அறியவில்லை என்ற இடத்துக்கு போய்விட்டார். பாலகரினால் அவருடைய துதி அங்கே பாடப்படுகிறது. பாலகர்கள் அவருடைய துதியை பாடி வருகிறார்கள். அங்கே ஒலிவமலையிலிருந்து பவனி ஆரம்பித்து எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உலகமே அவருக்கு பின்பாக போய்விட்டது என்ற அளவுக்கு கூட்டம் பெருகி இருக்கிறது. பாலகர் வாயினாலே துதி உண்டாயிருக்கிறது. சத்தமாக பாடிக்கொண்டு வருகிறார்கள். ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக வரும் பொழுது கூட்டத்தில் இருக்கிறவர்கள் யார் அது வருகிறது என்று கேட்டால், கலிலேயாவிலிருந்து வராரே அவர் தாங்க அப்படின்னா, அப்ப இவர்களுடைய காதுகள் மந்தமாக இருக்கிறது. அவர் மேசியா என்று அறியக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லாமல் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பாடிட்டு வராங்களே ஒரு சத்தமா, இதை இவர்கள் காதிலே கேட்கவில்லையா அப்படின்னா, இவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இவர்களுடைய இருதயம் திறந்திருக்கவில்லை, இவருடைய மனது திறந்திருக்கவில்லை. அவர்தான் மேசியா என்று எத்தனையோ முறை அங்கே அவர்கள் அறியக்கூடிய இடத்திலே அங்கே கிரியைகள் நடப்பிக்கப்பட்டாலும் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை. ஏனென்றால் இவர்கள் ராஜாவாக அவரை எதிர்பார்த்திருக்கிறார். அவர் அங்கே ஒரு புதிய ராஜரீக ஆசாரிய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும்படியாக வந்திருக்கிறார். இவர்கள் எழுத்தின்படி ராஜாவை எதிர்பார்க்கிறார்கள். அவர் ஒரு ஆவிக்குரிய ராஜாவாக, ஆவிக்குரிய ஆசாரிய ஊழியத்தை துவக்கும்படியாக, ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை அமைக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே
அங்கே எழுத்தும்படியாக அவர்கள் ராஜ்யத்தை எதிர்பார்த்ததினாலே ஆவிக்குரிய ஒரு ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவர்கள் இல்லை என்பதுதான் அங்கே இருந்த பிரச்சனையாக இருக்கிறது. எவ்வளோ இடங்களிலே மேசியா என்று வெளிப்படுத்தினாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லை என்பதாக இருக்கிறது. இதற்கு முன்பாக அவர் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் எருசலேமுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். இன்றைக்காவது நீ உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போன போது மாத்திரம் அல்ல, அவர் பவனியாக வரும்போதும் எருசலேமுக்காக கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் தேவன் கடும் வைராக்கியமாக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எருசலேமுக்கு நேராக அவருடைய பவனி வந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆலயத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆலயத்தை நோக்கி அவர் வரக்கூடிய இடத்திலே முன்னடப்போரும் பெண்ணடப்போரும் அவரை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நுழையும் பொழுது யார் என்று கேட்டால் கலிலேயாவிலிருந்து இயேசு வருகிறார் என்றுதான் அங்கே பதில் வருகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு நேராக இந்த பவனிக்கு வந்த பின்பு அவர் தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் என்பதை எல்லோரும் அவரை அறிந்திருந்தவர்கள் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதற்கு பின்பாக நேரடியாக அவர் தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலே போகிறார். இயேசுவுக்கு முன்னோடியானவர்களுக்கும் இயேசுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்றால், இயேசுவுக்கு முன்னோடியானவர்கள் அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமான கிரியைகளை நடப்பித்தாலும் கூட தங்கள் ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லை. எலியா, எலிசா போன்றவர்கள் எவ்வளவு பெரிய கில்லாடிகள், ஆனால் அவர்கள் தங்கள் ஜீவனை வைக்கக்கூடிய இடத்திலே இல்லை. வானத்தின் மழையை நிறுத்தினார், வானத்தில் இருந்து அக்னியை இறக்கினார். எலியா அசாத்தியமான காரியங்களை செய்தான். அவனுடைய சத்துருக்கள் அவனை கண்டு பயந்தார்கள். ஆனால் அவனுடைய தலையை வெட்டுவேன் என்று சொன்ன உடனே அவன் ஓடி போய் சூரியச்செடியின் கீழே உட்கார்ந்து, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஐயா, என் பிதாக்களை காட்டில் நான் பெரிய நீதிமான் அல்ல என்று சொல்லிவிட்டார். அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள், ஆனால் பலியாக்கப்படக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லை. எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் கூட அவர்கள் ஜீவனை வைக்க முடியவில்லை. யோவான் ஸ்நானகன் எவ்வளவு வைராக்கியமாக தேவனுடைய கிரியைகளை நடப்பித்த ஒரு மனிதன். அதே எலியாவின் ஆவி அவனுக்குள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அவன் தான் எலியாவின் ஆவியுடையவன் என்று சொல்லுகிறார். அவன் முழு இஸ்ரவேலையும் அவன் கலங்க பண்ணினான். அவனுடைய வார்த்தைகள் அநேகரை நீதிக்குட்படுத்தும்படியாக அவனிடத்தில் கொண்டு வந்தது. ஆனாலும் அவன் சிறைச்சாலைக்கு போன இடத்துல நீர்தானா இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அசைந்து விடுகிறான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தங்கள் ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலே இல்லை, ஆனால் நம்முடைய கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலே வந்திருக்கிறார். அதனால்தான் புதிய ஏற்பாட்டின் ஊழியத்திலே அவரோடு இணைந்து கொண்ட அப்போஸ்தலர்களும் அதனாலே ஏற்படுத்தப்பட்ட சபையும் தங்கள் ஜீவனை கொடுத்து ஓடக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் அதிகாரமாக சொல்லுகிறார், அங்கே ஆங்காரமாக சொல்லுகிறார். கட்டுகள் உபத்திரவங்கள் பட்டணங்கள் தோறும் வைக்கப்பட்டிருக்கிறது, இது ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் ஜீவனையும் அருமையாக எண்ணேன் என்ற இடத்துல மரணம் எனக்கு அங்கே ஒன்றுமில்லை என்ற இடத்துல சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம் என்ற இடத்திலே அவர் வரக்கூடிய இடத்துல இருக்கிறார். அங்கிருந்து இந்த பவனி நேரடியாக செல்கிறார். இவர் தன் ஜீவனை வைத்து தன் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த கழுதையின் மேலும் அந்த கழுதை குட்டியின் மேலும் அங்கே அந்த தங்கள் வஸ்திரங்களை போட்டு முன்னும் பின்னும் பாடிக்கொண்டு எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். எருசலேமுக்குள்ளே பிரவேசித்த நம்முடைய கர்த்தர் நேரடியாக ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஆலயத்துக்குள்ளே போய் அங்கே இருந்தவர்களை அவர் அடித்து விரட்டுகிறார். அங்கே ஒரு பெரிய வியாபாரம் நடக்கிறது. தன் தகப்பனுடைய வீட்டை குறித்து, அங்கே தேவனுடைய வீட்டை குறித்து கரிசனை உள்ளவராக, வைராக்கியம் உள்ளவராக அந்த கிரியைகளை நடப்பிக்கிறார் என்பதை நாம் அறிந்து. இது 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே தாவீது எருசலேம் கோட்டையை, அந்த சியோன் கோட்டையை பிடிக்கும்படியாக போன இடத்துல அவனுக்கு சொல்லப்பட்டது அங்கே எழுதப்பட்டது. 1 சாமுவேல்
2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷனோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று அங்கே தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. தாவீது சியோன் கோட்டையை பிடித்து, எருசலேம் பட்டணத்தை பிடித்து சியோன் கோட்டையை தன்னுடைய மகாராஜாவின் நகரமாக மாற்றக்கூடிய இடத்திலே அங்கே என்ன சொல்லப்பட்டது? எபூசியருக்கு எதிராக அவன் போகும் பொழுது உன்னை குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள் என்று சொன்னார். தாவீது அந்த குருடரையும் சப்பானிகளையும் கொன்று அவன் சியோன் கோட்டையை பிடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 14, 15, 16 வசனங்களிலே அவர் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து குருடரையும் சப்பானிகளையும் குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குருடரையும் சப்பானிகளையும் அவர் குணமாக்கக்கூடிய இடத்திலே தான் அந்த கிரியைகள் நடப்பிக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. குருடரையும் சப்பானிகளையும் அவர் குணமாக்கினார். தாவீது குருடரையும் சப்பானிகளையும் வெட்டி போட்டு அந்த கோட்டையை பிடித்தான், அந்த நகரத்தை பிடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதின் குமாரன் குருடரையும் சப்பானிகளையும் குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குருடர் என்பவர்கள் அங்கே சியோனின் மார்க்கத்தை, எருசலேமின் பெருவழியை காணக்கூடாத குருடர்களாகவும் இந்த உபதேசத்திலே நடக்கக்கூடிய சப்பானிகளாகவும் இருக்கிறார்கள். அந்த கோட்டை வசப்படாதபடிக்கு, அந்த பட்டணம் வசப்படாதபடிக்கு தடங்கல் செய்யக்கூடிய இடத்திலே இந்த குருடரும் சப்பானிகளும் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டது. அவர்களை தாவீது கொன்று போட்டு அந்த கோட்டையும் அந்த பட்டணத்தையும் பிடித்தார். ஆனால் தாவீதின் குமாரனோ அவர்களை குணமாக்கினார். இந்த பெருமார்க்கத்தை காண முடியாத, அந்த எருசலேமின் பெருவழியில் நடக்க முடியாத சப்பானிகளையும், இந்த சியோனுக்குரிய வெளிச்சத்தை காண முடியாத குருடர்களையும் அவர் குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய குருட்டாட்டங்களையும், இந்த மார்க்கத்திலே நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த முடத்தனத்தையும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்திலிருந்து குணமாக்கும்படியாக, சுகமாக்கும்படியாக விரும்புகிறார். இந்த சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் அவர் கடும் வைராக்கியமான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு வருகிறார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் தேவன் வைராக்கியமாக இருக்கிறார். பெத்தானியாவில் இருந்த அந்த குடும்பம் எப்படி மனிதரில் இருந்தும் உலகத்தில் இருந்தும் பெருபிரிக்கப்பட்டதுக்கு நாம் அடையாளமாக எடுத்துக்கொண்டோமோ, இந்த சியோனுக்குரிய கூட்டமும் இந்த எருசலேமுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. அந்த பாட்டு பூமியிலே வேறு ஒரு மனிதனும் கற்றுக்கொள்ள முடியாத பாட்டாக இருந்தது. இவர்கள் பூமியில் இருந்து ஆட்டுக்குட்டியானவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 4ஆம் வசனத்திலே இவர்கள் உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், மனுஷரிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 3ஆம் வசனத்திலே பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், 4ஆம் வசனத்திலே மனுஷரிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். மனிதர்களிருந்தும் பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் ஆட்டுக்குட்டியானவரோடு அந்த பாட்டை பாடுகிறது. இது ஊழியர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சியோனின் மார்க்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சியோனும் எருசலேமும் இசைவாக இணைக்கப்பட்ட நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சியோனும் எருசலேமும் இசைவாக இணைக்கப்பட்ட இந்த இடத்தில் தான் இவர்கள் பூமியிலிருந்தும் மனுஷரிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இவர்களோட இசைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் எருசலேம் நகரமாக அங்கு கட்டப்படுகிறது. சியோனும் எருசலேமும் இசைவிணைப்பாக கட்டப்பட்ட நகரம். அந்த எருசலேமிலே சியோன் கோட்டை இருக்கிறது. இது எழுத்தின்படி. அங்கே ஆவிக்குரிய ரீதியிலும் ஊழியர்களும் அங்கே விசுவாசிகளும் என்ற இங்கு ஒரு பாகுபாடு காணப்பட்டாலும் நித்தியத்திலே நாம் இசைவாக இணைக்கப்பட்டு கட்டப்படக்கூடிய இடத்திலே வருகிறோம் என்பதாக இருக்கிறது.
இந்த சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் தேவன் வைராக்கியமான கிரியைகளை நடப்பித்து பூமியிலிருந்தும் மனுஷரிலிருந்தும் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அங்கு நிறுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலிருந்து மனுஷரிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம் என்ற இடத்திலே இவர்களை தவிர வேறு ஒருவரும் அந்த பாட்டை பாடக்கூடாது, பாட முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது என்ற இடத்திலே அது கொண்டு வரப்படுகிறது. அது ஆட்டுக்குட்டியானவரோடு அவர்கள் நிற்கக்கூடியவர்கள் என்பதாக இருக்கிறது. இவர்களோடு இசைவாக இணைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் எருசலேம் என்ற இடத்துக்கு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு வரும்படியாக அவர்கள் அந்த கழுதையின் மேல் இயேசு கிறிஸ்து ஏறி வருகிறார் என்ற இடத்திலே அவர் ஏறி அங்கே வருகிறார். இங்குதான் தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே எஸ்தரின் புஸ்தகத்திலே எஸ்தர் அங்கே ராஜாத்தியாக வர வேண்டும். எஸ்தர் 127 நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்களில் எஸ்தர் தான் அங்கே ராஜாவுக்கு அங்கே முடிசூட்டப்பட்ட ஒரு ராணியாக வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் 2 ஆலோசனைகளினாலே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் தெரிவிக்கிறோம். ஒரு எஸ்தர் அங்கே உருவாக்கப்படுவதற்கு ஒரு மொர்தெகாயும் ஒரு ஏகாயும் அங்கே கருவியாக தேவனால் அங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த மொர்தெகாய் என்பது ஊழியர்களுக்கு அடையாளமாகவும், அங்கே மொர்தெகாய் என்பது ஆவியானவருக்கு அடையாளமாகவும், இந்த ஏகாய் என்பது ஊழியர்களுக்கு அடையாளமாகவும் நம்ம எடுத்துக்கொள்வோம். இவள் ராஜ பட்டத்துக்கு வர வேண்டும் என்றால் மொர்தெகாயின் ஆலோசனையும் வேண்டும், அங்கே ஏகாயின் நடத்திப்பு ஆலோசனைகளும் வேண்டும் என்பதாக இருக்கிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்றால், ஒரு கூட்டத்தார் நாங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறோம் என்பதை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு சீர்கேட்டுக்கு நேராக போகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் எங்கள் ஊழியர்கள் நடத்துவதுதான் சரி என்று இன்னொரு கேட்டுக்குள் போகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆவியானவர் புதிய ஏற்பாட்டின் சபையிலே ஆளுகை செய்கிறார். எப்படி ஆளுகை செய்கிறார்? ஆவியானவர் ஊழியர்களை கொண்டு புதிய ஏற்பாட்டின் சபையிலே ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய ஆலோசனையும் அங்கே ஊழியர்களுடைய நடத்திப்பும் ரெண்டும் சேர்ந்தால்தான் நீங்கள் ராஜாவுக்கு மனவாட்டியாக போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு வர முடியும் என்பதற்கு இந்த எஸ்தரின் புஸ்தகம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எஸ்தர் அங்கே மொர்தெகாயினால் வளர்க்கப்பட்டு நடத்தப்பட்டு அங்கே ஏகாயின் இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு ஏகாயின் ஆலோசனையின்படி நடத்தப்பட்டு இங்க மொர்தெகாயின் ஆலோசனை ஏகாயின் நடத்திப்பு இது ரெண்டும் சேர்ந்துதான் அவளை ராஜ்ய பட்டத்துக்கு கொண்டு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் சரிதான், அது ஊழியர்களுடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு கூட்டத்தார் ஆவியானவர் நடத்துகிறார் என்றே நடந்து யாருடைய சொல்லும் கேட்க மாட்டாங்க. ஆவியானவர் நடத்துறாருங்க, ஒழுங்குமுறைமைகளுக்குள்ளே வரமாட்டார்கள், ஆவியானவர் நடத்துகிறார். ஒரு கூட்டத்தார் அங்கே வேத வசனங்கள் எதற்குமே முக்கியத்துவம் கூடாதபடிக்கு எங்க ஊழியர் சொல்லிட்டாங்க அப்படின்ற கூட்டம் ரெண்டுமே இருக்க வேண்டும். தேவன் ஆவியானவரை கொண்டு நம்முடைய ஊழியர்களின் நடத்திப்பினாலே தேவனுடைய ராஜ்யமாகிய அன்பின்குமாரின் ராஜ்யம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டுதான் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்பதாக இருக்கிறது. இயேசுவானவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறார், இங்கே பரிசுத்த ஆவியானவர் கொழுந்தருளப்படுகிறார். ரெண்டுமே எருசலேமில் தான் நடந்தது. அங்கே இயேசு கிறிஸ்து என்பது வார்த்தையாகவும் இங்கே ஆவியானவர் என்பது நடத்திப்பாகவும் இருக்கிறது. தேவ ஆவியானவர் ஒரு தேற்றவாளன், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் புதிதாக ஒன்றும் போதிக்க மாட்டார், நான் போதித்தவைகளில் இருந்து அவர் எடுத்து உங்களுக்கு போதிப்பார். நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் அவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அனுப்புறது யாரு? தேற்றவாளனை அனுப்புகிறார். அவருடைய வேலை என்ன? தேற்றுவது. ஆனா என்ன எழுதியிருக்கு? கண்டித்து உணர்த்துவார். கண்டிப்பில் தான் உண்மையான ஆறுதல் தேறுதல் இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். நோவாவுடைய வாழ்க்கையிலும் அவன் ஆறுதலின் மகன், அவன் தேற்றுவான் என்றுதான் அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். அவனுடைய ஆறுதல் தேற்றல் எப்படி இருந்தது?
அவன் பாவத்தை குறித்து, அந்த பூர்வ உலகத்தை குறித்து அவன் கண்டித்துதான் பேசினான் என்பதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்துக்கும் அவருடைய ஆவிக்கும் அவருடைய ஊழியர்களுடைய நடத்திப்புக்கும் நாம் ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நம்முடைய குருட்டாட்டமும் நம்முடைய சப்பாடைத்தனமும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகும் என்று நாம் தெரிவிக்கிறோம். இந்த பெத்தானியா அது எருசலேமுக்கு அருகாமையிலும், அது ஒலிவ மரத்துக்கு, ஒலிவ இலைக்கு, அது ஒலிவ மலைக்கு பக்கத்திலும் இருக்கிறது என்று நாம் தெரிவிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நாம் நமக்கு எதிராக கிறிஸ்துவை வைத்திருக்கிறோம். நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறார். இது ஏன் என்றால் அந்த நம்பிக்கை தான் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. எருசலேம் என்ற இடத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாக்கப்படுகிறோம். ஒலிவமலை என்ற இடத்திலே அவருடைய 1000 வருட அரசாட்சிக்கு நாம் பங்குள்ளவர்களாக வர வேண்டும் என்றால் ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவிலே நாம் ஜீவன் வைத்து ஓடும்படியாக நமக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலே காட்டிலும், தனக்கு முன்னாக ஓடின முன்னோடிகளை காட்டிலும் இயேசு ஏன் அங்கே முக்கியமானவர் என்றால் அவர் தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வருகிறார் என்பதுதான் முக்கியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலே நான் என் ஜீவனை கொடுக்கிறேன், நானே அதை எடுத்துக் கொள்கிறேன், அதனாலே பிதா என் மேல் பிரியமா இருக்கிறார். 10-17 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். நான் என் ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு நானே அதை கொடுப்பதினால் என் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். சும்மா கொடுக்கலங்க, பாடுபட்டு அதை கொடுக்க போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே நான் மூழ்க வேண்டிய இன்னும் ஒரு ஸ்நானம் உண்டு. அது என்ன? பாடுகளின் ஸ்நானம். 12:50 வாசனம். ஆகிலும் நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் அடைய வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். பாடுகளின் ஸ்நானம். அவரோடு பாடுபடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பாடுபட்டு தன் ஜீவனை வைக்கும்படியாக ஒலிவமலையிலிருந்து எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தன் மரணத்தை எதிர்நோக்கி வருகிறார். தன் ஜீவனை வைத்து அவர் நமக்கு ஜெயத்தை தரும்படியாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து பாடுபட்டு அந்த ஜீவனை நமக்காக கொடுக்கும்படியாக பாடுகளின் ஸ்நானம். நாமும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்ற இடத்திலே நாம் கிறிஸ்துவோடு பாடுபடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே என்னோட அவரோட பாடுபட்டால் அவரோட ஆளுகையும் செய்வோம் என்று எழுதுகிறார். 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:15. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 12 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்பது சீயோனின் மார்க்கம். அது எருசலேமுக்கு போகும் வழி. இதன் வழி சுருக்கம், இடுக்கம். இந்த வழி இடுக்கம், அதில் போகிறவருடைய எண்ணிக்கை சுருக்கம். குறைவானவர்கள் மாத்திரமே பிரவேசிக்கிறார்கள் என்ற இடத்திலே அவரோடு பாடுபடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. ரெமனன்ட். அவரோடு பாடுபடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட பாடுபட்டால் அவருடைய ஆளுகையும் செய்வோம். அதுக்கு நாம் எருசலேமுக்கு பக்கமானவர்களாகவும் ஒலிவமலைக்கு நாம் பக்கமானவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். எருசலேம் என்ற தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1000 வருட அரசாட்சி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற இடத்திலே கிறிஸ்து அந்த கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு வந்தது போலும், எருசலேமிலே பரிசுத்த ஆவி பொழியப்பட்டது போலும், வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் காக்கப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட பாடுபடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருவழி சந்தையிலே இருந்தோம். நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலின் உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் நாம் கட்டப்பட்டிருந்தோம். உலகத்திலே கட்டப்பட்டிருந்தோம். நம்முடைய சுயாதீனத்திலே கட்டப்பட்டிருந்தோம். பாவத்திலே கட்டப்பட்டிருந்தோம். நம்மை கட்டவிழ்த்தார்.
நம்முடைய அப்போஸ்தலர்களை அனுப்பி தம்முடைய வார்த்தையினாலே நம்மை விடுதலையாக்கி தம்முடைய உபதேசத்துக்குள்ளே நம்மை கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை கட்டவிழ்த்தார். கட்டவிழ்த்து நாம் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக இடம் கொடுத்திருக்கிறோம். அவருடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். அதனாலே நாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பப்படுதலும் ஜெபத்திலும் உறுதியாக தரித்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூதர்கள் அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போனார்கள். கட்டவிழ்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு வரப்பட்ட நமக்கு என்ன மேன்மை இருக்கிறது? ஒண்ணுமில்லை. நாம் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், நாம் கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், இஸ்ரவேலின் வாக்குத்தத்தத்திற்கு நாம் அந்நியர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம் என்ற மைனஸ் தான் நமக்கு. அவர்களுக்கு பிளஸ், நமக்கு மைனஸ். அந்த மைனஸ்ல இருந்து நம்மளுக்கு நமக்கு குறைபாடுகள் தான் இருந்தது. ஆனால் நாம் எருசலேமுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எருசலேமும் சியோனும் அது இசைவினைப்பாக கட்டப்பட்ட நகரம். மனுஷனிலிருந்தும் பூமியிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்ட அவருடைய ஊழியர்களோடு உள்ள ஐக்கியத்தினாலே நாம் பரம எருசலேமாக, மேலான எருசலேமாக நாம் மாற்றப்பட போகிறோம். ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை, அது இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இன்றைக்கு இருக்கிற எழுத்தின்படியான எருசலேம், இன்றைக்கு இருக்கிற அவருக்கு சொந்தமான எழுத்தின்படியான ஜனங்கள் அடிமைப்பட்டு போனார்கள். அவர்கள் இன்றைக்கு இருக்கிற எருசலேம் அது அரபு தேசத்தில் உள்ள எருசலேம், அது ஆகார் என்று சொல்லிவிட்டார். நமக்கு அப்படி அல்ல. நமக்கு ஒரு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு சுயாதீனம் என்பது நம்முடைய அவயவங்களை நீதிக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனம் என்பது நாம் அவருக்கு அடிமைகளாக நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். நம் அடிமை, அவர் நம்ம எஜமான், நம் வேலைக்காரர், அவர் நம் எஜமான், நம் மனவாட்டி, அவர் நம்முடைய மனவாளர் என்ற இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு பரம அழைப்புக்கான ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் நாம் எருசலேமாக மாறப்போகிறோம். மேலான எருசலேமாக, ஒரு பரம எருசலேமாக, ஒரு புதிய எருசலேமாக மாறும்படியாக நாம் அழைக்கிறோம். மேலான எருசலேமே சுயாதீனம் உள்ளது. பரம எருசலேமாக நாம் கட்டப்படுகிறோம். ஒரு புதிய எருசலேம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னார். நாம் எருசலேமாக மாறும்படியாக இயேசு நம்மை நோக்கி வந்திருக்கிறார். அவருடைய ஆவியின் அபிஷேகம் பரிபூர்ணமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்மை அங்கே என்ன நிலவரத்திலிருந்து அவர் கட்டவிழ்த்து கொண்டு வந்தார் என்பதை நினைவு கூறுவோம். இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்கிற பகுதிகள் இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலும் இந்த நாளிலே கட்டவிழ்க்கப்படட்டும். நாம் கிறிஸ்துவின் அண்டையிலே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் எருசலேமுக்கு நெருக்கமானவர்கள். நாம் ஒலிவ மலையை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதற்கு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக நிறுத்துவோம். அவருடைய நீதியை தரித்துக் கொள்ளக்கூடிய நீதியுள்ள ஜாதியாக நாம் மாறுவோம். நாம் புதிய எருசலேமாக, நாம் பரம எருசலேமாக, நாம் மேலான எருசலேமாக மாறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நேசர் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி அவர் நம்மை நோக்கி வருகிறார் என்று எழுத்துக்குரிய எருசலேமுக்கு சொல்லப்பட்டதை காட்டிலும் ஆவிக்குரிய எருசலேமாக உருவாக்கப்படக்கூடிய நமக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எத்தனை உறுதியும் நம்பிக்கையுள்ளதுமாக இருக்கிறது. நாம் கட்டவிழ்க்கப்பட்டது நிச்சயம். இயேசுவை நாம் சுமக்கும்படியாக அழைக்கப்பட்டது நிச்சயம். அவருடைய ஆவியின் அபிஷேகம் நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. மேலான எருசலேமாக, பரம எருசலேமாக, புதிய எருசலேமாக நாம் மாறுவதற்கு எதிரடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தை விட்டு நீக்கப்படட்டும். இந்த மார்க்கத்துக்கு விரோதமான குருட்டாட்டங்களை நம்முடைய ஜீவியத்திலிருந்து தேவன் மாற்றுவாராக. இந்த மார்க்கத்துக்கு விரோதமாக நடக்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை நம்முடைய ஜீவியத்திலிருந்து தேவன் நீக்குவாராக. நாம் பரம எருசலேமாய், புதிய எருசலேமாய், மேலான எருசலேமாய் மாற்றப்படுவோம். அதற்காகவே இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதனால் நாம் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நாம் இணைக்கப்பட்டோம். அவருடைய பாடுபட்டால் அவருடைய ஆளுகையும் செய்வீர்கள் என்ற இடத்திலே நாம் உயர்த்தப்படும்படியாக இந்த நாளிலே அவருடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக நம்மை தாழ்த்துவோம். தேவனுடைய ஆவியை நடத்துவோம்.
அவருடைய ஊழியர்களுடைய நடத்திப்போம். நாம் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். மேலான எருசலேமாக, பரம எருசலேமாக, புதிய எருசலேமாக மாற்றப்படுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். நமக்கு வைக்கப்பட்டதை நாம் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி நமக்கு வைக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம்.